ஒரு வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் அது எல்லாருமே வந்து கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஒருத்தன் சொன்ன வார்த்தை மட்டும் மனசுலேருந்து அடிக்கடி ஒலிக்குதுன்னா அந்த காயம் வந்து ஆழமாக தான் வந்து இருக்கும். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா சரவணோட கோவத்தால் மயிலோட மனசு வந்து நொந்து போயிடுது. சுகன்யா போடுற சதி பார்த்தீங்கன்னா புது புயலை வந்து எழுப்புமா. கடையில் பழனியை மட்டும் அடிமை மாதிரி வந்து நடத்துறாங்க அப்படின்னு சுகன்யா வந்து கோவத்தில் இருக்காங்க. இதை பற்றி அவன்கிட்ட பேசியும் எந்த யூஸுமே இல்லை. அதுக்கப்புறம் சக்திவேல்கிட்ட போய் பழனிக்கு பிஸ்னஸ் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லி தானே எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு வந்து சுகன்யா வந்து பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீனாக்கு கிடைச்ச குவார்டர்ஸில் அவளோட தனியாக வந்து குடி போயிருக்கான் அப்படின்னு கண்டினியூஸ் வந்து செந்தில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கடையில் மயிலோட செய்கிற அட்டுலியும் எல்லாமே வந்து சரவணனுக்கு வந்து உச்சக்கட்ட கோவத்தை வந்து கொடுக்குது. ஆனால் எதுவுமே வந்து சொல்ல முடியாமல் இருக்கிறான். பழனியும் வீட்டு மாப்பிளையும் அவருக்கு வந்து எப்படி நடந்துக்கிறதுனே தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ மயிலோட அப்பா வந்து முதல் நாள்லேருந்தே கடையில் இருந்த பணத்தை வந்து திருடுறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. இதை பார்த்த சரவணனுக்கு இன்னும் அதிகமாக வந்து டென்ஷன் ஆகிறான். அப்போ பழனி அவர்கிட்ட வந்து என்னென்ன பொருள் எடுக்கிறேன் அப்படின்னு எழுதி வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனாலுமே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம வீட்டுக்கு பொருள் எடுக்கிறது எதுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. பாண்டியனோட வீட்டுக்கு வந்து பொருள் எடுத்தாலுமே எல்லாமே எழுதி வைப்போம் அப்படின்னு வந்து பழனி சொல்கிறான். ஆனாலுமே மயிலோட அப்பா வந்து அதை எல்லாமே கேட்காம அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பொருள் எல்லாமே மூட்டை கட்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த மாதிரி இவர் பண்ணனால தான் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது. பாண்டியனுக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு சைலண்டா இருக்காரா இல்ல அவருக்கும் வந்து எதுவுமே தெரியலையா? மயிலோட அப்பா பண்ற அட்ராசிட்டி எல்லாமே சரவணன் பாண்டியன் வந்து சொல்லுவானா இல்லையா? இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வழக்கமான பிஸி காலம் தான் போயிட்டுருக்கு. ஸோ பாத்திர சப்தம், காஃபி வாசனை, அதே மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் எல்லாருமே மொத்தமாக ஓடுற மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் அந்த அமைதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து புயல் வெடிக்க போகுது அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியாது. அந்த வீட்டில் வந்து மயில் வந்து பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்து நின்றுட்டு இருக்கா. ஸோ முகத்தில் வந்து ஒரு தளர்ச்சி. சரவணன் வந்து கடையிலேருந்து வந்து எதுவுமே பேசலையே என்னாச்சோ அப்படின்னு வந்து பயம் வந்து அவளோட முகத்தில் வந்து நல்லாவே தெரியுது. சரவணன் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டுமே வீட்டுக்கு வராதனால அப்பா கடைக்கு போனனால தான் கோவத்தில் இன்னும் வராமல் இருக்காரோ அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் சரவணன் வந்து கதவை தடான்னு வந்து திறக்குது. செம கோவத்தோட ரூமுக்குள்ள வரான். அவன்ட்டு போய் மயில் என்ன கேட்குறாங்கன்னா ஏன் மாமா இவ்வளோ நேரமாச்சு அப்படின்னு வந்து கேட்குறான். உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் உன் அப்பா வந்து கடைக்கு வராமல் பார்த்துக்கன்னு சொன்னேன்ல, அவர் எதுக்காக கடைக்கு வந்தார்? அங்கே வந்து சும்மாவது இருந்தாரா? கடைக்கு வந்த ஆளுங்க எல்லாருக்கிட்டையுமே உட்காந்து கதை பேசி வியாபாரத்தை வந்து கெடுக்கிறாரு. அதோட சும்மா இருந்தாரா? கல்லால் போய் உட்காராரு. சும்மா உட்காந்தது மட்டும் இல்லாமல் பணம் எதையும் திருடினாரா அப்படின்றது எதுவுமே தெரியல அப்படின்னு வந்து சரவணன் சொல்கிறான். இதனால கடுப்பாகிற மயில் இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, என் அப்பா வந்து அப்படிலாம் திருட மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு சரவணன் என்ன சொல்கிறான்னா சரி அவர் திருட மாட்டாரு, ஆனால் கடையில் இருந்த பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போனாரு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உன் அப்பாவுக்கு, என்ன மனுஷன் அவர் அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாமே திட்டி தீத்துறான். மொதல் உன் அப்பா கிட்ட பேசி இனிமேல் கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இல்லைனா என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு எச்சரிச்சுட்டு போயிடுறான். அப்போ மயில் வந்து என்ன சொல்றான்னா இனிமே என் அப்பா வந்து கடையில் தண்ணி கூட வந்து குடிக்க மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிடுறா. உடனே சரவணனும் ரொம்ப நல்லது அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறான். மயில் வந்து அங்கேயே நிற்கிறாங்க. அவங்களோட கண் வந்து கலங்குது. என்ன பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியலையே. ஒருத்தர் வந்து பாசம், இன்னொருத்தர் வந்து மரியாதை, ரெண்டுமே கையில் இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு மனசுக்குள்ள அவளுக்கு வந்து தோணுது. அதுக்கப்புறம் மயில் என்ன பண்றதுனே புரியாம தனியா வந்து புலம்பிட்டு இருக்கா. இதுக்கடையில் கதிர் ராஜி ரெண்டு பேருமே டிராவல்ஸ்ல இருந்து லேட்டா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் செந்தில் மீனா வந்து எப்படி பிசினஸ் போகுது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க. அப்போ செந்தில் வந்து மீனாக்கு வந்து கோட்டஸ் கிடைச்சிருக்குன்ற அதை பத்தி எல்லாமே வந்து சொல்றான். அதை கேட்ட உடனே ராஜி வந்து ஷாக் ஆகுறாங்க. அவளுக்கு வந்து கண் கலங்குது. அப்போ கதிர் வந்து குன்னங்குடியில தான் வந்து குவார்டர்ஸ், எப்போ வேணாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். செந்திலும் அதை சொன்னால் இவன் வந்து கேட்க மாட்டேன்றா, வரவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இங்கே இருக்க தான் வந்து பிடிச்சிருக்கு, நான் வேணா குவார்டர்ஸாவே வாங்கி தரேன், அண்ணனும் தம்பி அங்கே போய் இருந்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறான். ராஜிட்டி வந்து நான் போகவே மாட்டேன் அப்படின்னு வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பழனி வந்து சாப்பிட்டு இருக்கும்போது பாண்டியன் லோடு வந்துருக்கடா அப்படின்னு வந்து சொல்றாரு. குடோனுக்கு போகணும் அப்படின்னு சொல்றப்ப அவன் அவசரமா வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க இருந்து. இதை பார்த்த சுகன்யா வந்து கடுப்பாகிறா. நேராக சக்திவேல்ட்டு வந்து பஞ்சாயத்து வந்து ஆரம்பிக்கிறான். அங்கே அவர் வந்து அடிமை மாதிரி வந்து நடத்துறாங்க. நான் பாட்டுக்கு சும்மா தான் இருந்தேன், என்னை எதுக்காக இவர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ வடிவு மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அவளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறான். ஆனால் சுகன்யாவோட மனசு பார்த்தீங்கன்னா வேற பக்கம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் சக்திவேல் நீ மட்டும் அவங்ககிட்ட பேசி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா, சொன்ன மாதிரி பழனி என்ன நினைக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிசினஸ் வச்சு தரோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அந்த வார்த்தையை கேட்டு சுகன்யா வந்து மனசில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவனோட பிசினஸ் வந்து என் கையில் தான் வந்து ஆரம்பிக்கணும், ஆனால் அது எப்படி செய்யணும் அப்படின்றது நாளைக்கு தான் வந்து தெரியும். அவளோட கண் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சதியான சிரிப்பு ஒன்று தெரியுது. மயில் வந்து ஜன்னல் பக்கம் நின்று வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சரவணோட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இன்னும் காதுக்குள்ள தான் வந்து ஒழிச்சிட்டு இருக்குது மயிலுக்கு. உன் அப்பா வந்து வெக்கம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னதுலேயே என்னோட மனசு வந்து உடஞ்சு போயிடுச்சு மாமா, அது எகைன் வந்து எப்படி ஓட்டணும் அப்படின்றது தெரியல. அவள் அதை வந்து நினைச்சு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த எபிசோட்ல வந்து சுகன்யா போடுற புது சதி என்ன, சரவணன் மயில் இடையில வந்து பிரிவு வந்து ஆரம்பம் ஆயிடுமா, இல்ல மயில் வந்து சரவணன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்க போறாளா, இல்ல அவனோட வார்த்தைகள் வந்து அவளோட மனசு வந்து ஃபுல்லா வந்து நொறுக்கிடுமா, சுகன்யா போடுற அந்த புது பிசினஸ் பிளான் என்னவா இருக்கும், பழனியோட வாழ்க்கையை வந்து காப்பாத்துமா இல்ல இன்னும் வந்து கெடுத்துடுமா, சுகன்யாவோட பேச்சை கேட்டு பழனி வந்து பிசினஸ் ஆரம்பிக்க போறானா, சுகன்யா வந்து என்னென்ன செய்ய போறாங்க அப்படின்றத இனி வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது எல்லாமே வந்து பார்க்க மறந்துடாதீங்க. இந்த கொஸ்டினுக்கு எல்லாமே ஆன்சர் நாளைக்கு எபிசோட்ல வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்து பிரஸ் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த எபிசோட்ல என்னென்ன டர்னிங் பாயிண்ட் வரப்போகுது அப்படின்றது தெரியணும்னா மிஸ் பண்ணாம வீடியோவை பாருங்க.